எதுக்காக கார்த்திகை வெளிய எடுத்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க போனா, நம்ம செண்பகவல்லிக்கும், சரவணனுக்கும் ஒரு பதில குடுத்தாங்க. உங்க அப்பா எப்படி உங்கள வந்து வச்சு செய்றாரோ, அது மாதிரி நானும் அவன வச்சு செய்யணும்னு நெனச்சேன். எப்படி இருந்தாலும் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் வேலைக்கு வரமாட்டான். அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சுருவான். அவன் என் கண் பார்வையிலே இருக்கணும். நான் அவன கொத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன நான் அவன வந்து நான் வெளியில எடுத்தேன். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இன்னைக்கு உங்க புள்ள லீவு. அதனால மத்தியானம் நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வாம்மா வா! நீ என்னைக்கா இருந்தாலும் மருமக தானே! இந்த வீட்டுக்கு மகாராணி வரப்போற மகாலட்சுமி நீ. நீ கண்டிப்பா தாராளமா வரலாம். உனக்கு வந்து ஒரு மினி கல்யாண விருந்தே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி செண்பகவல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் லஞ்சுக்கு மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறாங்க. என்னம்மா சொல்ற? நீ சொல்றதும் புரியல, அவங்க சொல்றதும் புரியல அப்படின்னும்போது, டேய் அவ இத சொல்லிட்டு தான் சாப்பிட வரேன்னு சொன்னா. அதாவது கார்த்திக் வந்து வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலயும் வந்து அவங்கள குத்தி காட்டணும், அவங்கள வெறுப்பேத்தணுன்றதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு அவ சாப்பிட வரேன்னே சொல்லியிருக்கா. இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் அந்த மாதிரி அவளுக்கு வந்து பதில் கொடுத்தேன். இவ வந்து சாதாரணமான ஆள் இல்லடா. இவ வில்லாதி வில்லியா இருக்கா. நமக்கே விட்டா டப் குடுப்பா போல அப்படின்ற மாதிரி நம்ம செண்பகவல்லி வந்து சரவணனும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கிறது, ரம்யாவ பார்த்துட்டு இருக்கிறது, பார்த்து போற எல்லா விஷயமும் நம்ம கார்த்திக்கும், அண்ணத்துக்கும் தெரியும். கண்டிப்பா இதுல இவங்க சதி செய்வாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம அண்ணத்துக்கும், கார்த்திக்கு 2 பேருக்குமே தெரியும். அந்த வீட்டுக்கு வந்து இவங்கள பழிவாங்கணும், இவங்கள வெறுப்பேத்தணும்னு நெனச்ச ரம்யாவுக்கு சரியான பதிலடியா நம்ம கார்த்திக்கும், அன்னமும் குடுக்க போறாங்க. இதுல நம்ம செண்பகவல்லி, சரவணன், ரம்யா இவங்க 3 பேரும் கதிகலங்கி போய் நிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவமே அரங்கேற போகுது. வெயிட் பண்ணி காத்துருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும்.